ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஆண்டுடைய கரம் நம்ம கூட இருக்கும்போது எந்த விஷயத்தை குறித்து எதை குறித்து நம்ம பயமே இல்லாமல் நம்ம பாட போகிறோம், விசுவாசத்தோடு பாட போகிறோம். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். பாடலாமா? கரங்களை தட்டி கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க என்று சொல்லி கரங்களை தட்டி சந்தோஷமா கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலைங்க, கடுகளவும் பயமில்லை. ஏந்திடுவார் ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலைங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலைங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே ஒடுக்குகிறார். ரத்தத்தாலே நம்மை கழுவுகிறார், ரட்சிப்பாலே ஒடுக்குகிறார். கர்த்தர் கரம் என் மேலைங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலைங்க, கடுகளவும் பயமில்லைங்க. தாலாட்டுவார் தாலாட்டுவார், அவர் சீராட்டுவார், வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார். தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார், வாழாக்காமல் நம்மை தலையாக்குவார். கர்த்தர் கரம் என் மேலைங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலைங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஹல்லேலூயா. ஆண்டுடைய கரம் நம்ம மேலே மட்டும் இல்லைங்க, நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ மாத்திரம் அவருடைய கரம் நம்மளை தாங்கலை. நம்ம தாயின் கருவில உருவாகும் முன்னே, ஏன் நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ உன்னையும் என்னையும் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை காப்பாற்றி வருகிற அந்த அன்பின் தெய்வத்தை கண்களை மூடி ஒரு நிமிஷம் அவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கலாமா? ஹல்லேலூயா. என்னை காண்கிறவரே, என்னை காப்பவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா. Thank you master. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உடைய கண்கள் கண்டது, கருவை உம் கண்கள் கண்டன, மறைவு
ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, நடந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே, நம்ம நடக்கிறத படுக்கிறத நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆண்டவரே, என்னை காண்கிற தெய்வம் மாத்திரமல்ல, என்னை எந்த நிமிஷத்திலையும் என்னை எந்த சத்துருவின் கையில் விட்டு கொடாமல் என்னை காக்கிற தெய்வமே எமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் பயப்படுகிற காரியங்கள் எங்களுக்கு நடைபெறாதபடி கர்த்தருடைய அன்பின் கரம், பரிசுத்த கரம் எங்களை பாதுகாத்து எங்களை சூழ்ந்திருக்கிறபடியால் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியின் நோக்கம் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அடுத்து நாம் என்ன செய்வது என்று அநேகர் வெவ்வேறு விதமாக யோசித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் பொதுத்துறை நிறுவனங்களும் அவர்களுக்கு வருடந்தோறும் அவர்கள் வேலைவாய்ப்புக்காக அவங்க எக்ஸாம் நடத்துகிறாங்க. இதில் இப்பொழுது நாம் பார்க்க போகிறது மத்திய அரசில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்ற துறை மூலமாக நடத்தப்படுகிற தேர்வுகளை குறித்து பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த தேர்வை எழுதி தான் நானும் பாஸ் பண்ணி சாதாரண ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருந்த நான் இந்த தேர்வு பாஸ் பண்ணி எனக்கு அரசாங்கத்திலே பெரிய பதவிக்காக நான் வந்தேன். எனவே நான் உங்களோடு கூட பேசுவது அந்த துறையிலே நான் வேலையும் பார்த்திருக்கிறேன். எனவே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை பற்றி, அது நடத்துகிற பரீட்சைகளை குறித்தும் அவங்க நடத்தப்படுகிற விதம் குறித்தும் நேர்மையாக நடத்தப்படுகிற காரியங்களை குறித்தும் நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் கல்லூரிகளை விட்டு வெளியே வருகிறார்கள். போன வருடம் பாஸ் பண்ணி 1 கோடி வந்திருப்பாங்க, முந்தின வருஷம் வந்திருப்பாங்க. இப்படி அநேக ஜனங்கள் ஒவ்வொரு வருடம் வெளியே வர்றாங்க.
இப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அவர்கள் நடத்துகிற பரீட்சையை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 77,000லேருந்து 1,00,000 வேக்கன்சி வரைக்கும் இருக்கும். ஆனால் அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் அப்ளை பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டாக 1,00,000 வேக்கன்சிக்கு 1 கோடி பேர் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ முதல் 1லிருந்து 1,00,000 வரைக்கும் பாஸ் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. 1,01,000லிருந்து 1 கோடி வரை உள்ளவர்கள் அந்த ஆண்டு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். எனவே இது நாம் ஏனோ தானோ என்று போய் இந்த பரீட்சை எழுத முடியாது. முதலாவது அந்த பரீட்சை எப்படி நடத்துகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அதனுடைய சிலபஸ். அது 4 பகுதிகளே உள்ளடக்கியது. முதலாவது பகுதி ஜெனரல் இங்கிலீஷ், 2வது பகுதி அரித்மேட்டிக், 3வது பகுதி ரீசனிங், 4வது பகுதி அவேர்னஸ். இந்த கேள்விகள் எல்லாம் எவ்வளவு நேரத்தில் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேள்விக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் கூட இருக்காது, 36 செகண்ட் இருக்கும். இந்த 36 செகண்டுக்குள்ளே நீங்கள் அதை படித்து விட்டு அதை புரிந்து கொண்டு அதுக்கு கீழே இருக்கிற 4 ஆன்சர் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸாக தான் இருக்கும். அந்த சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு 1 நிமிடத்துக்குள்ளாக 36 செகண்டில் நீங்கள் ஒரு கேள்வியை நீங்கள் பதிலளிக்க வேண்டும். அவ்வளோ வேகத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்றால் முதலாவது உங்களுக்கு அந்த பாடத்தினுடைய இதை குறித்து சிலபஸ் அவசியம். சிலபஸ் முதல்ல அதை தெரிந்து கொண்டு அந்த சிலபஸுக்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டும், மெட்டீரியல்களை சேகரித்து பயிற்சி எடுக்க வேண்டும். நிறைய பயிற்சி நிறுவனங்கள் இருக்கிறது. அல்லது நீங்களே அந்த புத்தகங்களை வாங்கி நீங்கள் பயிற்சி எடுக்கலாம். ஆனால் பயிற்சி எடுக்கணும்னா ஏனோ தானா என்று எடுத்தால் நாம் எல்லாரோடும் போட்டி போடாகிற ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம். அவங்க இப்போ மதுரை எடுத்திங்கன்னா மதுரையில் அந்த ராஜாஜி பார்க் பக்கத்தில் வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் உட்காந்து படித்து கொண்டே இருப்பாங்க. இப்போ விருதுநகரில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் உட்காந்து படித்து கொண்டே இருப்பாங்க. இப்படி இவர்கள் தான் உண்மையான போட்டியாளர்கள். நீங்கள் இன்றைக்கி இதை படிக்கலான்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பரீட்சை வரும்போது என்னன்னு போய் பார்த்துட்டு போய் பரீட்சை எழுதுனா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த பயிற்சிக்கென்றே நீங்கள் உங்களை ஒப்புவிக்க வேண்டும். இந்த பயிற்சிக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றால் முதலாவது சிலபஸ் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிலபஸுக்கு உண்டான மெட்டீரியல்களை நீங்கள் சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். சேகரித்து வைத்துக்கொண்டு அதை படித்துவிட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கொஸ்டின்களை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதை போட்டு பார்த்தால்தான். ஏனென்றால் ஒரு கேள்விக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் கூட இல்லை, 36 செகண்டில் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் ஜெனரல் இங்கிலீஷ் இது நீங்கள் ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும், மற்ற கொஸ்டின்ஸையும் புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்றதுக்கே உங்கள் நேரம் எடுத்ததுன்னா அவங்களால நீங்கள் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள நீங்கள் அந்த 36 செகண்டில் ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் முதலாவது உங்களுடைய ஆங்கில அறிவை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அந்த ஆங்கிலத்துக்கு நீங்கள் கிராமர்களையும் இந்த கிராமர்களை நீங்கள் வீட்டில் உட்காந்து முதல்ல சரி பண்ணுங்கள். இல்லது இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணி முதலாவது உங்களுடைய ஆங்கில அறிவை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா அரித்மேட்டிக் என்பது அந்த கணக்குகள். இந்த கணக்குகள் இதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றைக்கும் ஒவ்வொரு பிரேக்கப் இருக்கும். அநேக காரியங்கள் அங்கே இது பண்ணியிருப்பாங்க. ஏனென்றால் நீங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த அரித்மேட்டிக்கும் ரீசனிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் படித்தவர்கள், இன்ஜினியரிங் படித்தவர்கள் கொஞ்சம் ஏற்கனவே அங்கே பள்ளியிலும் கல்லூரியிலையும் இந்த அரித்மேட்டிக் படிச்சிருக்காங்க. கணக்குகள் அவங்களுக்கு பாடங்களாக இருக்கிறது. ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாதவங்க குறிப்பாக இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ அதே தமிழ் லிட்ரேச்சரோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ அல்லது ஹிஸ்ட்ரி லிட்ரேச்சரோ அல்லது ஹிஸ்ட்ரியோ அல்லது ஜியாகிரஃபியோ வேறு எது வந்தவங்கலாம் அவங்க முதலாவது அவங்க பயப்படுகிற காரியம் என்னவென்றால் அரித்மேட்டிக். ஆனால் அரித்மெட்டிக் பொறுத்தவரை நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அது சாதாரண பள்ளிகளிலே நீங்கள் படித்த அந்த கேள்விகள் இதுதான் அங்கே இருக்கும். ஏன்னா குறிப்பாக ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கும், குறிப்பாக வட்டி கணக்கு எப்படி இது பண்ணுறது அப்படின்னு இருக்கும். இப்படி அநேக காரியங்கள் பள்ளிகளில் நீங்கள் படித்தது தான். அதை நீங்கள் எடுத்து திரும்ப நீங்கள் அந்த கொஸ்டின்களை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்.
ஒர்க் அவுட் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் டைமிங் வந்து வரும். அப்போ நீங்கள் செய்ய 3 காரியங்களை நீங்கள் செய்யணும். உங்களுக்கு எது உங்களுக்கு குறைவாக இருக்கோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும். இப்போ ஆங்கிலத்தை நல்லா நீங்கள் என்ன பண்ணணும், சரி பண்ணணும். அடுத்தது 2வது என்ன பண்ணணும், நீங்கள் கல்லூரியில் நீங்கள் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலைன்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. நீங்கள் வந்து பிகாம் படிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் இது வந்து 10th கீழே உள்ள கிளாஸஸில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட கணக்கு பாடங்கள் தான். அந்த கணக்குகளை நீங்கள் எடுத்து நீங்கள் பயிற்சி எடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து மற்றவர்களை காட்டிலும் அந்த பயிற்சி எடுக்க 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 உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க ரீசனிங் அப்படிதான். இதுவும் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்களை நம்ம வந்து புத்தகங்கள் வாங்கி அதை பயிற்சி எடுக்க எடுக்க ரீசனிங், இந்த 2 காரியங்களும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயிற்சியின் மூலமாக தான் ஒரு கேள்விக்கு 36 செகண்டில் நீங்கள் பயிற்சி எடுக்க முடியும். அடுத்ததாக ஜென்ரல் அவேர்னஸ் என்பது பொது அறிவு. இந்த பொது அறிவு நீங்கள் ஒரே நாளில் உங்களுக்கு வராது. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும். பொது அறிவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் ஒரு ஆங்கில பேப்பர் படிக்கணும். அந்த ஆங்கில பேப்பரில் முதல் பக்கத்திலையும் விளையாட்டு பக்கங்களிலும் அடுத்ததாக நடுவில் அதனுடைய நாட்டினுடைய நிதி காரியங்களை நீங்கள் படித்துக்கொள்ள வேண்டும். இதை படித்தாதான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸை பதில் சொல்ல முடியும். நீங்கள் வந்து அப்போ இது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக கரண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு கேட்பாங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா இப்பொழுது இன்றைக்கிய சூழ்நிலையில் என்ன கரண்ட் ஈவெண்ட்ஸ்னால், இன்றைக்கி உலகக்கோப்பைக்கு வந்து ஃபுட்பால் நடந்து கொண்டு இருக்கிறது. நாளைக்கு காலையில் விடிய காலம் அந்த ஃபுட்பாலோட ஃபைனல் மேட்ச் இருக்குது. அப்போ நம்ம இதை ஒழுங்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த பத்திரிகை படிக்கிற நிகழ்வு உங்களுக்கு வேணும். தினந்தோறும் நீங்கள் ஒரு ஆங்கில பத்திரிகை கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும். அந்த பத்திரிகையில் இதுவை தொடர்ச்சியாக நீங்கள் அவைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த போட்டி தேர்வு எழுதுவதற்கு தகுதியாகிறீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஜென்ரல் இங்கிலீஷ், அரித்மேட்டிக், ரீசனிங், அடுத்ததாக அவேர்னஸ், இந்த 4க்குமே நீங்கள் தினந்தோறும் நீங்கள் தயாராகி கொண்டு அந்த தயாராகிற நேரங்களில் உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, வேறு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. நான் ஒரு அரசு வேலைக்கு போனால் என் வாழ்க்கை உள்ள எல்லாவற்றையும் என்ன அந்த அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். அப்படிங்கிறதுனால நாம் அதை மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய இதில் வச்சு பண்ணணும். வேறு மற்ற எந்த காரியங்களையும் உங்களுடைய சோஷியல் மீடியாலேயோ செல்ஃபோன்லேயோ இது பண்ணுறதுலையோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நேரத்தை செலவழிக்கக்கூடாது. ஆனால் வேலைக்கு சேர்ந்த பிறகு உங்களுக்கு நிறைய நேரங்கள் இருக்கும். அரசு தேர்வு பயிற்சி என்பது வேறு எந்த விதமான நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா இந்த பயிற்சி எடுக்கல, நம்ம வந்து இது பண்ண முடியாது, அந்த பாஸ் பண்ண முடியாதுன்னு. ஆனால் நமக்கு மற்ற இதில் எனக்கு உதவி செய்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் எனக்கு அவர் என்னை நீங்களாக்கி சரியான வழியில் வச்சு என்னை சரியான பாதையில் நடத்தி சரியான இடத்துல என்னை கொண்டு அவர் வைத்து சேர்த்தார். அந்த இயேசு எனக்கு உதவி செய்தார், உங்களுக்கும் உதவி செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், எப்படி இருக்கீங்க? அநேக தேவ பிள்ளைகள் உங்களுக்கு சத்தியத்தை தினந்தோறும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் நிகழ்ச்சி மூலமாக கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த நாள்லேயும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிற பாடம் டோன்ட் மேக் ராங் ப்ராமிசஸ். பாருங்கள், ஒரு பழமொழி விதம் சொல்லுகிறது ஆங்கிலத்தில், டோன்ட் மேக் ப்ராமிஸ் வென் யூ ஆர் ஸோ ஹாப்பி. சிமிலர்லி, டோன்ட் மேக் எனி கைண்ட் ஆஃப் டெசிஷன்ஸ் வென் யூ ஆர் ஸோ சாரோ. என்ன அர்த்தம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நான் அதை பண்ணிடுவேன், உங்களுக்கு இதை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் பேரில் நம்ம இதெல்லாம் செஞ்சிருவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிடக்கூடும். ஏன்னா மனசு ஃபுல்லும் சந்தோஷமாக இருக்குது. ராங்காக செய்ய முடியாத ஒன்றை அல்லது மிதமிஞ்சிய ஒன்றை அவங்க அதுக்கு செய்ய தகுந்தவங்களாக இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஹாப்பி நியூஸை கேட்டிருப்போம். அந்த சந்தோஷத்தில் யார் கூட இருக்காங்கன்னு பார்க்காம உங்களுக்கு நான் அதை செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து யோசிக்கும்போது அதற்கு தகுந்த நபராக அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த விஷயம் அப்படி தகுந்ததாக இருக்காது, அது சரியானதாக இருக்காது. அதனால தான் சொல்லுவாங்க, டோன்ட் மேக் ராங் ப்ராமிசஸ் வென் யூ ஆர் ஹாப்பி. ஹாப்பியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ப்ராமிசஸ் ராங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு அனுபவசாலி அதை எழுதி வைத்திருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், வேதாகமும் அதை தான் சொல்லி கொடுக்குது. நீதிமொழிகள் 22:26 கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. இந்த வார்த்தை ஒருவேளை டஃப்பாக இருந்தால் கூட அதோடைய அர்த்தம் ரொம்ப சிம்பிள். யாரோ ஒருத்தர் கடன் பட்டிருக்கிறாங்க ஒருத்தர்கிட்ட. உங்களுடைய லாங்குவேஜில் எடுத்துக்கிடணும்னா
ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரு ஜியாமெட்ரி பாக்ஸ் உன்னோட ஃப்ரெண்டுகிட்ட நீ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து எக்ஸாம் முடித்தோடனே நான் தந்துடுறேன், நீங்கள் 2 பாக்ஸ் வச்சுருக்கீங்கல்ல, எனக்கு ஒன்று கொடுங்கன்னு நீங்கள் வாங்குறீங்க. இன்கேஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுக்க மறந்து எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணிடுறீங்க, தொலைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பர்சன் தொலைச்சவங்க தானே கொடுக்கணும். இப்போ ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு பதிலாக நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அந்த பாக்ஸ் வாங்குறதுக்குரிய பணம் உங்கள்கிட்ட இருக்கா, வீட்டில் பேரண்ட்ஸ் சொன்னால் அதை ஏற்றுக்கிடுவாங்களா, அல்லது அந்த ஃப்ரெண்டுக்காக எதுவும் செய்கிற அளவுக்கு நமக்கு திராணி இருக்கா, அந்த ஃப்ரெண்ட் அதற்கு தகுதியானவரா, அல்லது அதை இழந்தவர் அதற்கு உரிய சரியான நபரா, நிஜமாவே தொலைஞ்சிருக்கா, இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் என் ஃப்ரெண்டு தொலைச்சிட்டான் நான் அவனுக்கு பதிலாக வாங்கி தரேன் அப்படின்னு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட முடியாது. அப்போ தொலைத்த நபர், அதை தொலைக்க கொடுத்த நபர் என்ன செய்வார்? அடுத்து ஃப்ரெண்டுகிட்ட கேட்க மாட்டார், உங்கள்கிட்ட தான் கேட்பார். அதை தான் பெரிய ஆளாக நீங்கள் வளர்ந்த உடனே சூரிட்டி போடுவீங்க. எப்படி அப்படின்னா, ஒருத்தர் 1,00,000 ரூபாய் கடன் ஒருத்தருக்காக வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் கொடுக்க முடியல அப்படின்னா இவர் தான் எனக்கு ஜவாப்தாரின்னு சொல்லி உங்களை சூரிட்டி சைன் வாங்குவாங்க. அப்போ நீங்கள் சைன் பண்ணுறீங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கு அது கொடுக்க முடியுமா, அது என் தலையில் விடியுமான்னு தெரிஞ்சு சைன் பண்ணணும். இப்படி நிறைய பேர் மற்றவங்களுக்காக நானாச்சுன்னு சொல்லி பிரச்சனைகளை தானாக நாயை காதை பிடித்து இழுக்கிறது போல தாங்கள் சென்று கொண்டிருக்கிற பாதையிலே தங்களுடைய பயணத்தை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய தொல்லைகளை தங்களுடைய தோள்களில் போட்டுக்கொண்டு பிரச்சனைக்கு உள்ளானவர்கள் அநேகம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற எச்சரிக்கை என்ன? தயவு செய்து யாரிடத்திலும் இன்னொருத்தருக்காக தவறான ஒரு உத்தரவாதம் கொடுத்து விடாதீர்கள். ராங் ப்ராமிசஸை மேக் பண்ணிடாதீங்க. பாருங்க, நீதிமொழிகள் 11:15 விதம் சொல்லுது, அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவானாம். பாடுபடுறதுனாலே கஷ்டம்னு அர்த்தம். வெகு பாடுபடுவான்னா ரொம்ப டார்ச்சர்ஸ் அனுபவிக்கணும். யாரோ ஒருத்தருக்கு பதிலாக நானாச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா, அவர் செய்ய வேண்டிய காரியத்துக்கு யார் ஃபாலோயராக வந்து அவர்கிட்ட கேட்கணுமோ அவங்க உங்கள்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இது என்னடா இது, அவங்க கூட இருந்தது தப்பாக போச்சு, நானும் அவர் ஃப்ரெண்டு தான் சொன்னது தப்பாக போச்சுன்னு சொல்லி அதிகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடும். உங்களோட பீஸ்ஃபுல்னஸை லூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாக இருப்பான்னு அதே வசனம் சொல்லுது. அப்போ யாருக்காகவோ நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ராங் ப்ராமிசஸ் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த நிமிஷத்தில் ஒரு சைலன்ஸை நம்ம காத்துக்கொண்டு யாரோட நம்ம பழகுகிறோம், எங்கே உட்காருகிறோம், யார் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்றத குறித்த ஒரு செல்ஃப் அவேர்னஸோட நம்ம உலகத்தில் நடமாடும் பொழுது இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படாமல் சுகமாக இருக்கலான்னு பைபிள் ஆலோசனை கொடுக்குது. அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீ யாரோட உட்காந்துருக்குற, எங்கே பழகுற, சப்போஸ் கேன்டீனில் நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யாருக்கோ வர வேண்டிய இஷ்யூவை நீங்கள் வாங்கிக்கிட வேண்டியதில்லை. அப்போ எங்கே ஞானமாக தப்புவிக்கப்படணும், எங்கே யார்கிட்ட ப்ராமிசஸ் கொடுக்கக்கூடாது, யாரிடத்துல பழகணும், எங்கே என்னுடைய நேரத்தை நான் செலவு செய்யணும், எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆண்டவருடைய ஞானம் தேவை, பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதல் தேவை. அதுக்காக தான் தினந்தோறும் காலையில் அவர் பாதத்தில் நீங்கள் அமர்ந்து சத்தியத்தின் அடிப்படையில் என்ன காரியத்தை இன்றைக்கி நான் செய்யணும், எதை தவிர்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் வல்லமையானவர். அவரை விட எக்ஸ்ட்ராடினரியாக உங்களுக்கு ஒண்டர்ஃபுல் கவுன்சிலிங் யாரும் கொடுத்துட முடியாது. மனுஷங்க ஒரு லிமிட் தான் அவங்களுடைய அனுபவத்தில். இப்போ எங்களை போல் உங்களுக்கு யாராவது அன்னைமார் அக்காமார் சொல்லித்தராங்கன்னா அது ஒரு அளவு தான். ஆனால் ஆண்டவரிடத்திலே அந்த நாளுக்குரிய, அந்த கல்ச்சருக்குரிய, அந்தந்த சூழ்நிலைக்குரிய, இனி வரப்போகிற சூழ்நிலைகளுக்கும் உரிய எல்லாவித தீர்வுகளும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நான் யாரிடத்துல ஒரு ராங் ப்ராமிசஸை மேக் பண்ணியிருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 6:1-5 நீங்கள் தயவு செய்து வேதாகமம் வைத்திருக்கிறீங்கன்னா வீட்டில் எடுத்து வாசிச்சு பாருங்கள். அதில் 5வது வசனம் சொல்லியிருக்கு, யாரிடத்துலையாவது நீ கையெடுத்து உன்னோட ஃப்ரெண்டுக்காக இல்லை யாரோ ஒருத்தருக்காக ப்ராமிஸ் பண்ணி நீ சிக்கியிருந்தனா உன்னை தப்புவித்துக்கொள், நீ உன்னை எப்படியாவது அதுலேருந்து விடுவிச்சுக்கோ. அதை எந்த ப்ராசஸ் கம்பேர் பண்ணியிருக்கு? வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். பாரு, நீங்கள் போய் சிக்கிட்டீங்கன்னா அது நெட்டில் ட்ராப் பண்ணி உங்களை பிடிச்ச மாதிரியா. அப்போ அதுலேருந்து காப்பாற்றப்படணும்னா முன்னக்கூட்டியே போய் சாரி, நான் தெரியாமல் இவங்களுக்காக நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். இதே நீதிமொழிகளில் தான் சொல்லியிருக்கு, ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அதே மாதிரி எல்லா காலத்திலும்
நண்பன், உண்மையான நண்பன் நேசிப்பான் அப்படின்னு. அப்போ உண்மையான நண்பர்களுக்கு உதவி செய்வதோ, உங்களோட உடன் பிறந்த அல்லது நீங்கள் உடன் பிறந்தவர்களைப் போல நேசிக்கிற சகோதரனுக்கு சகோதரிக்கு உதவி செய்வது தப்பில்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை அந்நியனுக்காக. அப்போ என்ன அர்த்தம்? எவ்விதத்திலும் உங்களுக்கு சம்பந்தப்படாத, உங்களோட பைண்ட் ஆக முடியாத, ஆண்டவருடைய நியமத்தின்படி உங்களோட கனெக்ட் ஆகாத, ஆண்டவர் அனுமதிக்காத ஏதோ ஒரு நபர் என்று அர்த்தம். இதை நீங்கள் நல்லா பகுத்து அறியணும். அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்கணும், யார் எனக்கு அந்நியன் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், உலகத்தில் எல்லாரையும் நம்ம நேசிக்கணும், எல்லாரையும் ஆண்டவர் அவர் சாயலில் படைத்திருக்கிறார். ஆனாலும் ஞானத்தோடு நாம் பிரச்சனைகளில் சிக்கி கொள்ளாதபடி இப்படிப்பட்ட காரியங்களில் தப்புவிக்கப்படுதல் அவசியம். இப்போ இன்றைக்கி நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? யார் என்னோடு பழகுகிறதுலே என்னோடு சரியாக இறுதி அளவில் உடன்பட்டு ஆண்டவருக்கு அடுத்து நல்ல ஒரு தோழமையாக சகோதரத்துவத்தோடு இல்லையோ, அவர்களுக்காக நான் பிணைப்பட்டு சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் என்னை காப்பீராகன்னு சொல்லி ஜெபத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரோடும் பழக வேண்டியது அவசியம். மே காட் bless you.